அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு மாமியோட பிறந்த நாள். அவங்க பிறந்த நாள்னால எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்ட்டு மாமி விருப்பப்பட்டு செய்கிறாங்க. அதனால 2 கிலோ பிரியாணி செய்கிறோம், 65 கேசரி செய்கிறோம், கத்திரிக்காய் சட்னி, தயிர் சட்னி. அவங்க செய்கிறத பார்த்துட்டு எல்லாரும் பாருங்க. 74 முடியுது, 75 ஆரம்பிக்குது. நான் அதெல்லாம் கொண்டாடலை. நான் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்க நான் எப்போதும் கொடுப்பேன். அது மாதிரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதை செய்கிறேன். என் பிள்ளைகளும் கொஞ்சம் விரும்புகிறாங்க ரொம்ப. அதை கொஞ்சம் பெருசாக இதாக செய்வோம், அப்படி செய்வோம். எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். 400 இருந்துச்சு. 2.5 கிலோ பிரியாணிக்கு 2.5 கிலோ கறி போட்டிருக்கு. இந்த கறி என் காலத்துக்கு உள்ள மெத்தடு நான் செய்கிறேன். நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. இப்போ உள்ள ரொம்ப விதமான பிரியாணி செய்கிறாங்க. இதையும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. மல்லியும் புதினாவும் வெட்டியாச்சு. இது அதில் போடுவேன். அப்புறம் போட்டு வதக்கும் போது பார்த்துக்கோங்க. இந்த தண்ணி ஊற்றுறோம். இதுக்கு பிரியாணி கையை அந்த அலசி எடுக்கிறேன். ஒரு அலசினா போதும். இப்படி கழுவிடுவா. நல்லா போடுங்க. நல்லா சுத்தமாக கொடுத்துருக்காங்க. கறி சூப்பராக இருக்கும். திறந்து வச்சுக்கணும். 2.5 கிலோ கறிக்கு 2.5 போட்டுருக்கேன். நல்ல தயிர், சூப்பர் தயிர், நல்லா மணக்குது. வீணாக்கக்கூடாது பொருளையெல்லாம். அதுக்காக அப்படி செய்கிறேன். இல்லை பாருங்கள், உப்பு போடுறேன். இது போட்டு ஊற வச்சோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும். மசாலா பொடி எடுத்துகிட்டு வாங்க. அதை விட்டுட்டு முதல்ல பிரட்டிக்கிறோம். ஒன்றும் இல்லை, ஊறணும்ல. பாருங்க, மிளகா பொடி, சுத்த மிளகா பொடி நம்ம அரைச்சது 5-6 அலைக்கு மசாலா உரத்தில் வருது. 6 போட்டிருக்கேன். ரொம்ப காரம் ஆயிரும், வெயில் காலம் பார்த்துக்கணும். இது மஞ்சள் பொடி, கிருமி நாசினிக்கு போடணும். மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன், 1 ஸ்பூனு பார்த்துக்கிறோங்க. அது போடணும். போடுறது பைப்பு தண்ணி ஊற்றி கழுவியாச்சு கோழிக்கறிக்கு. ஆனால் அதை முடிச்சுட்டு இந்த அக்வா வாட்டர் அதை ஊற்றணும். ஊற்றி கழுவு. 65 பரட்டுறேன். இஞ்சி விழுது 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். பெரிய ஸ்பூன் உப்பு போடுறேன், கல்லுப்பு. தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தயிர் போடுப்பா, பாதி போடுப்பா. நிறைய இருக்கு. போதும் மாமி, அதுக்கு ரொம்ப இதுவாயிரும். இதாயிரும். சரி சரி, அப்போ சரி, கணக்காக போடுவோம். நீ தானே அடிக்கடி இப்போ செய்கிற. நாங்கள் இனிப்பு இல்லாட்டி நல்லா கத்தரிக்காய் சட்னி காட்டிக்கிட்டே இருப்பேன். பார்த்துக்கிட்டே இருங்க. வாமா வாமா, கொஞ்சம் குறைச்சி. இந்த சட்டி காயணும். இந்த காயட்டும். ஒரு காயணும்ல சட்டி, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த வர இந்த சீரகமும் இந்த வெந்தயமும் போடுறேன். சட்டி காஞ்சிருச்சு. கத்திரிக்காய் சட்னி வறுக்கிறேன். கத்திரிக்காய் சட்னிக்கு இது வறுத்தாச்சு. இந்த வறுத்து இதை முணுக்கி அரைச்சி போடுவோம். எள்ளை கொட்டுறேன், பார்த்துக்கிறோங்க. வறுக்கிறேன். 3 வறுக்கிற எள்ளு, வெந்தயம், சீரகம். கத்திரிக்காய் சட்னிக்கு 1/2 கிலோ கத்திரிக்காய். வேர்க்கடலை வறுத்துடவா? அதையும் தூக்கி போட்டு வறுத்த உள்ளதேன். இறக்கிடுமா, கற்புமா. அடுத்து ரைட். ரொம்ப இல்லாட்டா நல்லா நம்ம போயிடும். இது மிக்சியில் அரைக்கணும். அரைச்சி லாஸ்ட்டில் போட்டு கத்திரிக்காய் சட்னிக்கு கரைச்சி செத்தை கொதிக்க விட்டு இறக்கிடணும். மசாலா வைக்கிறாங்க. நம்ம தண்ணி செஞ்சுக்கலாம். ரவை அளவு தண்ணியில் போட்டு வடிக்கிறது. இது கத்திரிக்காய் எப்போதும் நல்லா சாப்பிடுங்க. கத்திரிக்காயில் உள்ள இரும்பு சத்து நான் ரொம்ப பிடிக்கும். அதே தான் சாப்பிடுவேன். இது ரொம்ப பிடிக்கும். மீனில் போடுவேன், சாம்பாரில் போடுவேன், முருங்கைக்காய் போடுவேன், கறி குழம்புக்கு சும்மாவும் செய்வேன். வெறும் பிஸ்கு மீனாக இருந்தால் அது ஒரு மாதிரியான மெத்தடில் செஞ்சு கொடுத்துருவேன். இது சின்ன மீன், பெரிய மீன், கொஞ்சம் மீனுக்கு இதை போட்டு சாப்பிட்டா நம்மளுக்கு கைக்கு இதுக்கு நல்லது. இதே திங்க நல்லா இருக்கும். காய் நிறைய சாப்பிடலாம். மீன் குழம்புல விட்டால் ரொம்ப ருசியாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. இது வெங்காயம், சின்ன வெங்காயம் நறுக்கிருக்கு. கத்தரிக்காய் நறுக்கி போட்டாச்சு. இந்த வெங்காயத்தை போடுறோம். எதுக்கு? கத்தரிக்காய் சட்னி. மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன், மிளகா பொடி கொஞ்சம் போடுறேன். பாருங்க, இது ஒரு பொடி. இது மல்லி சேர்ந்த பொடி. இது சுத்த மல்லிப்பொடி போடணும். அதெல்லாம் போட்டாதே நல்லாயிருக்கும். இந்த கொஞ்சம் மிளகு பொடி, சீரக பொடி போட்டுருவேன். இந்த தக்காளி போடுறேன் 3. தண்ணி கொண்டு வாமா, ஊற்றிடுறேன். தண்ணி அள்ளிக்கிட்டு வா. ஊற்று மெதுவாக ஊற்று. போதும் போதும் போதும், பார்த்துக்கலாம். இதாக இருக்குது. இந்த தண்ணி ஊற்றுறேன், பார்த்துக்கிறோங்க. இந்த தண்ணி ஊற்றியாச்சு. இனிமேல் இதை அவிக்கணும். இந்த இருக்குது உப்புக்கல் போடுறேன். அப்புறம் மறுபடியும் இறக்கி பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். இல்லைண்டா. இந்த இருக்குது பச்சை மிளகா போடுறேன். பாருங்க. போட்டேன்னா இதை உள்ள அவிய போட்டுறேன். இங்கே செய்யறதுனால நாங்கள் இதை உள்ள அவிய போடுறோம். கத்திரிக்காய் இது 1 விசில் விடணும். ரொம்ப விசில் விட்டா கத்திரிக்காய் குழம்பு. இதை எடுத்துட்டு இதை ஆவி வரும்போது வை. நல்லா வை, நல்லா இருக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வை உள்ளவே எரியட்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடலெண்ணெய் ஊற்றுறேன். 1 2 3 ஊற்றிட்டேன். இந்த அதற்கு போதும். அது மேலே அதுக்கு இல்லை. அப்புறம் நெய் தான் கடைசியில் தொளிச்சு விடுவோம் மேலே. அவ்வளோதான். பாருங்க, பட்டை 2 உலவுக்கு உள்ள பட்டை. அப்புறம் கொஞ்சம் கிராம்பு போடுவேன். ஏலக்காய் போட மாட்டேன். சோத்தை வடிக்கும் போது போட்டு வடிச்சிருவேன். அதே நல்லா இருக்கும். ஏலக்காய் இதில் போட்டு வறுக்கக்கூடாது. அதனால இதை போடுறேன். பாருங்க.
போதும். அதுக்கு மேலே போட்டாலும் நாரும். நான் அந்த இலையெல்லாம் போட மாட்டேன், அதையும் தெரிஞ்சுக்கிறேன் என்ன இலை போட. அதை செஞ்சு தின்னு பாருங்க, நல்லா இருக்கும் இந்த மெத்தட். போதும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் போடு. அவ்வளோதான். போதும். போட்டு தண்ணி அளந்து வைக்கவா? அளந்து வச்சிரு. எத்தினே? 1.5. பிரியாணியை வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க. நான் செய்கிற ஸ்டைலு இதே. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் அது எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் சிக்கன்லையும் பிரியாணி செய்வேன், இதுலையும் பிரியாணி செய்வேன், மீன் பிரியாணியும் செய்வேன். அது அடுத்த இது. இந்த பிரியாணி செய்ய நான் கற்றுக்கிட்டது எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கங்க. நான் எங்கள் வீட்டுக்காரவங்க கப்பல் வேலை, அவங்க வந்து கப்பல்ல இருந்து நிறைய கொண்டு வருவாங்க. பாசுமதி அரிசி, நெய், எண்ணெய் எல்லாமே கொண்டு வருவாங்க. நிறைய வரும் எங்கள் வீட்டுக்கு. அதில் வந்து என்னை செய்ய சொல்லுவாங்க. கறியை வாங்கியாந்து கொடுத்து செய்ய வைப்பாங்க. அப்போ நானா எல்லாத்தையும் பட்டை கிட்டையெல்லாம் போட்டு கறி செய்கிற மாதிரி செஞ்சு அப்படி பண்ணி டம் பண்ணி வச்சிருவேன். ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சாப்பிடுவாங்க எங்கள் கணவர். அவங்க வாங்கிட்டு வந்தது எல்லாமே கப்பல் இருந்து கொண்டாந்தது. நெய்னா எவ்வளோ நெய் வரும் தெரியுமா? 10 கிலோ நெய் வரும். டப்பா வரும். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த நெய். அவ்வளோ வாசனை. அதெல்லாம் போட்டு நல்லா செய்வோம். இந்த மாதிரி பிரியாணி கோழிக்கறி செய்ய சொல்லுவாங்க. கோழிக்கறியில் அப்புறம் வந்து மட்டனில் கறி வாங்கியாந்து கொடுத்து செய்ய சொல்லுவாங்க. ஆனால் நல்லா இருக்கும். நல்லா அமைஞ்சிருச்சு, ஆகா சூப்பராக இருக்கும். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்படி செஞ்சுட்டியே நல்லா இருக்கு. நான் என்னுடைய இதில் தான் நான் செஞ்சேன். என்னுடைய ஐடியாவில் வெங்காயம் செவந்த உடனே இஞ்சி பூடை போட போகிறேன். இஞ்சி பூடு போட்டு நல்லா வறுக்கணும். சென்னையில் வந்து 1985 வந்தால் நாங்கள் குடும்பம். என் சின்ன பையன் 3 மாதம் குழந்தைய தூக்கிட்டு வந்தேன். இங்கே வந்து இந்த இடத்துக்கு வந்து 25 வருஷம் ஆகுது. எல்லா பிள்ளையும் 8 பிள்ளையோட வந்தேன். 3 பையன். நான் நிறைய பிள்ளை பெற்றாலும் 3 பையனு 5 பொம்பளை பிள்ளையோட இங்கே வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் பொண்ணு 10வது படிச்சுக்கிட்டு இருக்கு. சின்ன பையன் 3, கடைசி பையன் எனக்கு வந்து 3 மாத குழந்தை. அப்படி எல்லாரும் வந்தோம். வந்துட்டு இந்த ஊரில் பிழைக்க வந்தோம். அவங்க நல்ல கடை வச்சு நல்ல வியாபாரம், பஜார் வியாபாரம். அங்கே இப்போ நான் இதில் கடை மண்ணடியில் நாங்கள் இருந்தோம். மண்ணடியில் எல்லாருக்கும் தெரியும். எங்கள் சொந்தக்கார ஒத்துணுக்கார எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க. நாங்களும் இப்போ கனெக்ஷன் போய்க்குவோம் வந்துக்கிறோம். இந்த மாதிரிலாம் இருக்குது. மலேசியாவும் போயிட்டு வந்தேன். அங்கேயும் போய் ரொம்ப சீரும் சிறப்பாக எல்லாரும் என்னை நல்லா கொண்டாடினாங்க. 15 நாள் நாள் இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அதோட வந்தாச்சு. இப்படிலாம் இருக்குது நம்ம வாழ்க்கை முறை. எனக்கு வயசாகுது. இனிமேல் நான் வந்து எப்படி வந்து போக முடியாதா என்னங்கிறது தெரியலை. அது அல்லாஹ் ஒரு தான் அறியணும். எனக்கு வந்து அந்த இஷ்டம் இல்லை. அப்படி ஒரு காலம் அல்லாஹ் அந்த உம்ரா போகிறத ஒன்று மாத்திரம் எனக்கு தந்துட்டா போதும். அதை தந்து எனக்கு என்னை எல்லாம் ரூபா பிடிக்கணும். அவ்வளோதான் நான் நினைக்கிறேன். இது வந்து 250 இஞ்சி, 200 வெள்ளைப்பூடு. ஆமாம், இது வந்து செந்நிறமாக வரணும் இந்த இஞ்சி. பார்த்துக்குறீங்க நல்லா. இது சில பேர் என்ன செய்கிறா பச்சையாக கொட்டிக்கிட்டு கிண்டிடுறாரு. அப்படி அது கிடையாது. இது வந்து செந்நிறமாக வரணும். அந்த இஞ்சியே செந்நிறமாக நீங்கள் கிண்டணும். அப்புறம் தான் தக்காளி போடுவேன். இது இருக்கு, தக்காளி இருக்கா? தக்காளி போட்டுலாம்மா. நல்லா வெந்துருச்சு, நல்லா பொன்னிறம் வந்துருச்சுமா. இஞ்சி பூண்டு வாசம் வாசம் போயிடுச்சு. நல்லா இருக்குமா, வந்துருச்சு. தக்காளியை போட்டுட்டோம். நல்லா இஞ்சி பூண்டு வாசம் குறைஞ்சி நல்லா செந்நிறமாக வந்து போட்டாச்சு. பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி செஞ்சாட்டேன். நான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கிண்டுறதுக்கு. கிண்டுங்க, தேய்ச்சி கிண்டிக்கங்க. பச்சை மிளகா 10 கிண்டிட்டியா? இந்தா கொத்தமல்லி, புதினா 1.5 கட்டு. தக்காளி வந்து அளவுக்கு அந்த கணக்கோடு தான் போட முடியும். அப்போ தான் நல்லா இருக்கும் பிரியாணி டேஸ்ட்டாக ருசியாக செய்யலாம். கறியை போடுமா, போடு. கரெக்டாக எல்லாம் வெந்துருச்சு. இதை போட்டு நம்ம இனிமேல் தண்ணி ஊற்றி வேக விட்டுருவோம். கொஞ்சம் கிண்டி விட்டுருவோம். கொஞ்சம் ஊற்றுமா. அந்த கத்தரிக்காய் சட்னிக்கு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஆட்டு ரொம்ப கரைக்காத. அதை கரைச்சி ஊற்றுனா போதும். இந்த மாதிரி நல்ல நாள், பிறந்த நாள் எல்லா நாளைக்கும் கொண்டாடுறதுக்கு இந்த மாதிரிலாம் ஆக்கி சாப்பிட்றது. எல்லா மக்களும் ஆக்கி சொந்த பந்தம் நம்ம கூட பிறந்தவோ இருந்தவோ அப்படின்னு எல்லாரும் ஆக்கி சாப்பிட்டு ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும். கறிக்கு தண்ணி ஊற்றி வேக போடுறேன். தண்ணி ஊத்திட்டீங்களா மாமி? ஊத்திட்டேன். இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். இது நல்லா கொதிச்சு வேகணும்ல கறி. ஆமா, கறி நல்லா பதம் பார்த்துட்டு நம்ம இது பண்ணுவோம். இதோடவே இந்த அரிசியை வடிச்சு அதில் புழுக்க வச்சிட வேண்டியது. அரிசி ஊற வச்சிடவா? ஊற வச்சிருக்கு. இது கொஞ்சம் நல்ல கறியாத்தான் இருக்கும். வெந்துடும். போதும் போதும், அப்படியே கட்டி விடு. அது தண்ணி உள்ளே இருக்கட்டும். மேலே வந்துருச்சோ? இல்லை உள்ளதான். பரவாயில்ல. அரிசிக்கு தண்ணி அடுப்புல போட்டு அது கொதிக்கணும். தண்ணி கொதிக்கட்டும். செஞ்சிருச்சு. கரெக்டாக இருக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நெய் ஊற்றுறோம். ரவை வந்து 3 கிளாஸ் போடுறோம். ஏன்னா அதுக்கு ஏலக்காய் போடுறோம். நெய் நல்லா காஞ்ச பிறகு இந்த ஏலக்காயை போட்டுருவோம். ஏலக்காய் வெடிக்கவும் முந்திரி பருப்பு போடணும். முந்திரி பருப்பு சேர்க்கவும் இந்த திராட்சை பழம் போடணும்.
வெடிக்கவும் தண்ணி ஊற்றணும். உப்பு கொஞ்சம் போட்டு. நான் வந்து சமையல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார்ட்ட தான் வந்து கற்றுக்கிட்டேன். எங்கள் வீட்டில் அவ்வளோவா நான் கற்றுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன் செய்கிறதுக்கு இது பண்ணி. இப்போ வந்து சர்க்கரை போட போகிறோம். நான் 3 கிளாஸ் சர்க்கரை போடுறோம். கட்டிப்படாமல் கிண்டணும். கட்டி பட்டுச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது. முந்திரி பருப்பை வந்து வறுத்துட்டு லாஸ்ட்டில் போடலாம். லாஸ்ட்டில் போட்டால் ரொம்ப வாசமாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் வந்து எங்கள் மாமியார் வந்து இது வந்து பாரம்பரியம், இப்படி தான் ஃபஸ்ட்டுலேருந்தே செஞ்சு பழகிருக்காங்க. அதனால அவங்க சொல்கிறபடி நான் செய்கிறேன். இப்போ வந்து தண்ணிக்கு கொதிக்க போகுது. இதில் வந்து ஏலக்காய் போடுறோம். சோறு இந்த தண்ணியில் சோத்துக்கு உப்பு போட போகிறோம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 2 கிலோ, அதுக்கு தகுந்த மாதிரி 2 கை போட சொன்னாங்க, அந்த அளவுக்கு போடுறோம். இப்போ கேசரி வந்து நல்லா வெந்துருச்சு, நல்லா மலர்ந்துருச்சு. இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். கேசரி முடிஞ்சிருச்சு. கொதிச்சுக்கிட்டு நல்லா கொதிக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அரை வேக்காடு வெந்திருக்கு. தண்ணியில் போட்டு பார்க்குறேன். இன்னும் அரை வேக்காடு, இன்னும் 10-15 நிமிஷம் ஆகும். இது வந்து பிரியாணிக்கு தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை போட்டுடலாம். இது வந்து அரிசி வெந்துட்டுருக்கு, மலர்ந்துட்டு வருது. இப்போ தான் ரொம்ப கிண்டக்கூடாது. ரொம்ப கிண்டிகிட்டே இருந்தால் அரிசி வந்து உடஞ்சிடும். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். இப்போ 65 பொரிக்க போகிறோம். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். இப்போ இது வந்து வெந்துருச்சு. இனிமேல் சோறு வந்து அங்கே வடித்து வீட்டில் வடித்து எடுத்தாச்சு. இங்கே நான் வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். கறி வெந்துக்கிட்டு இருக்கு, வெந்துருச்சு. இனிமேல் தம் பண்ணிட்டா பிரியாணிக்கு சரியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். இந்தாங்க மாமி, லெமன் ஊற்றிட்டிங்களா? லெமன் ஊற்றிட்டேன். இப்போ என்ன தேங்காய் பால் ஊற்றுறீங்களா? தேங்காய் பால் ஊற்றுறேன். இது வந்து தேங்காய் பால், அது கொஞ்சம் ஊற்றுங்க, சூப்பராக இருக்கும் சாப்பாடு. அது வந்து இது எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, ரகசியமாக செஞ்சுக்குவாங்க. இந்த இருக்குது, அது செய்கிறாலும் செய்யலை. 2 கிளாஸ் ஊற்றிட்டேன். அரிசி போடுறது கொஞ்சம் முன்னாடி இந்த பால் கொஞ்சம் ஊற்றிடுங்க, நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நெய், சோத்தை தம் பண்ணி நான் நெய் போடுவேன். போடுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தள்ளி விடுமா போயிட்டு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோமா, லேசாக கிண்டி விடுமா. எல்லா பக்கமும் தள்ளி வச்சுக்க. போடு, தள்ளு தள்ளு. அல்லாஹூ அல்ஹம்துலில்லாஹ். நல்லா இருக்கும், நல்லா இப்படித்தான் நான் செய்வேன். அவ்வளோதான். தண்ணி கரெக்டாக இருந்துச்சுப்பா. கரெக்டாக பயந்தேன். சோறு நல்லா நிறையா இருக்கு. இது நிறைய வரும். இந்த அரிசி நம்ம எதிர்பார்க்கறத விட நல்லா இருக்கும். நல்லா வந்து வெந்து நல்லா அந்த கரெக்டாக தண்ணி வச்சோம்னா கரெக்டாக அது இழுத்துக்கிறோம். சோறை போட்டாச்சு. இந்த சோறு அதில் சாரணும். சாறு இந்த இது கறிலாம் வேகணும். இந்த மூடுற பாருங்க. அப்புறம் தான் நெய் ஊற்றுவேன். அப்புறம் ஒருக்கா திறந்துக்கிட்டு கிண்டி விட்டு நெய் ஊற்றிட்டே தம் பண்ணுவோம். கரெக்டாக எல்லாம் செய்யணும். சோறு மாமி எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செய்வாங்க. அது முடியலை, இப்போ செய்கிறது இல்லை. மாமா இருக்கும்போது. ஏன் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் முடிச்ச புதுசில் அவ்வளோ நல்லா செய்வீங்களே வடிச்சு. ஒரே ஆள் செய்வீங்களே பிரியாணி. அதான் ஒரு ஆள் நான் இது ஒரு ஆளே எல்லாத்தையும் செஞ்சிருவேன். இதே நம்மளுக்கு இதனால தான் கொஞ்சம் எவ்வளவு நேரம் ஆகி போயிடுச்சு. எல்லா குறைச்சிட்டேன். நல்லா நல்லா குறைச்சிட்டேன். இப்போதான் லைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, மசிஞ்சிருச்சு. நெய் ஊற்றுறான். நெய் பாருங்க எப்படி ஊற்றுறேன்ட்டு. இப்படிதான் ஊற்றணும். பார்த்தீங்களா? சூப்பராக ஊற்றி இப்படி நல்லா சுத்தமாக வலிச்சு விட்டுருங்க. வீணாக்கக்கூடாது அதெல்லாம். அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டிங்கன்னா ஆஃப் பண்ணிட்டோம்னா சரியாது. மூடி வச்சு இப்படி நீக்கி வச்சா எதுக்காக இப்படி வைக்கிறேன்னு சொன்னால், இந்த வேர்வை தண்ணி சட்டிக்கில் வடியக்கூடாது, அங்கிட்டு வடியணும். அப்படியே நின்றுக்கிறணும். அதனால இப்படி வைப்பேன். அது நல்லா இருக்கும். சோறு வேர்வை தண்ணி வடிஞ்சா சோறு சல்லுண்டு போயிடும், நல்லாவே இருக்காது, கிளச்சிக்கும். இதே மாதிரி வாரத்தில் ஒரு தரம், வாரத்தில் 2 தரம் நீங்கள் நல்லா செஞ்சு இந்த மாதிரி 1/2 கிலோ செஞ்சுக்கலாம், 1 கிலோ செஞ்சுக்கலாம், 2 கிலோ செஞ்சுக்கலாம், 50 கிலோ 10 கிலோ கூட செஞ்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு செஞ்சுக்கோங்க. ருசியாக நல்லா சாப்பிடுங்க. மனமும் இதுவுமா நல்லா இருக்கும். உடம்புக்கு ஒன்றும் செய்யாது, வயிற்றுக்கு நல்லா, வயிற்றுக்கு இதமா இருக்கும். இந்த தேங்காய் பால்லாம் சேர்க்கறதுனால நல்லா இருக்கும். கொஞ்சம் தேங்காய் பால் மாதிரி சேர்த்துருப்பாங்க, கொஞ்சம் சேருங்க. உங்கள் இங்கே எவ்வளவுக்கு சாப்பாடு செய்யலாம் அந்த அளவுக்கு அந்த அரிசி போடுறதுக்கு முன்னால் கறியில் ஊற்றி கிண்டி விட்டுட்டு அரிசியை போட்டு தம் பண்ணிடுங்க. ஆமாம், அவ்வளோ வடிச்சு செய்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். வடிச்சு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு திண்டு பாருங்க, எப்படி நல்லா வாழ்த்துங்க. அவ்வளவுதான். பிரியாணி சாப்பிட போகிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கறி நல்லா வெந்திருக்கு, சூப்பராக இருக்குது. கறி வெந்துருச்சு. நான் அதுக்கு தான் ரொம்ப நேரம் ஒரு தாமதமாக இருந்தேன். வேகணும். காரம் தான் கரெக்டாக இருக்குது. காரம் எல்லாம் இனிப்பு புளிப்பு நல்லா இருக்கும். இது வந்து கேசரி.
கேசரி ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். மாமி சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. கரெக்டான இனிப்பு, அதிகப்படியான இனிப்பு இல்லாமையும் குறைவா இல்லாமையும் கரெக்டாக சாப்பிட்ற மாதிரி இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த இந்திரி பருப்பு பிரியாணி இந்த மாதிரி பிரியாணி நல்லா சாப்பிடுங்க. எல்லாம் சொல்லுங்க. சொந்தக்காரர்களுக்குலாம் வேற வந்து செஞ்சு கொடுக்கணும். நாங்களும் கொடுத்து எல்லாம் மகிழ்ந்து எல்லாரும் சாப்பிட்டு மகிழ்வா இருக்க போறோம். அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. இன்னும் வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.